அதுபோல நமது வேட்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் கிளம்பி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதற்காக சொல்கிறேன் என்றால் திமுக தெரியுமா, அவங்க மாமா மச்சா தாத்தா பேரன் அத்தை பேத்தி மாப்பிள்ள அது மாதிரி உள்ள கேசஸ் தான் நிக்கிறாங்க. பணத்தை நம்பிட்டு நிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் 3 ஆண்டுகளாக தருகின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு பாடம் புகட்ட இருக்கிறார்கள். இன்னொன்று சொன்னாங்க, அன்னைக்கு பார்த்திருப்பீங்க, பிரைம் மினிஸ்டர் மெட்ராஸுக்கு வந்தப்ப ரொம்ப வருத்தப்பட்டு என் உள்ளத்தை ஒரு விஷயம் விருத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னார். அம்மா மாதிரி கம்பீரமான தலைவர், சிங்கம் ஓட்டுறவர், இரும்பு மனிதர். என்ன கொடுத்திருந்தாரு, தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி துணையோட இங்க போதை மருந்து மூளை முடுக்கெல்லாம் இங்க புழங்குது அப்படின்னாரு. ஓடிட்டு காட்டு போயிருக்காரு. தேர்தல் முடிஞ்சதும் எல்லாரும் அதுல சம்பந்தப்பட்டவங்க முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளார போட போறாரு. அதுல எந்த நிதியெல்லாம் உள்ளார மாட்ட போதோ தெரியல. அந்த சாதி மேட்டர்ல சொல்றேன், உண்மையா இல்லையா? இப்பொழுது நான் விளையாட்டுக்காக சொல்ல, சீரியஸா சொல்றேன். இந்த முறை போன முறை 2019 மீண்டும் பிரதமராக மோடி அவர்களுக்கு இங்க ஒரே ஒரு சீட் தான் கொடுத்தீங்க. 10 ஆண்டுகளாக சிறந்த ஆட்சி. அந்த தீவிரவாதிகள் இந்தியா பக்கம் தலையை வச்சு படுக்க கூட பயப்படுறாங்க. சைனாக்கார இப்ப இந்த பக்கம் மாநாட்டுறதே இல்ல. முன்னெல்லாம் இந்தியா தான் கண்டுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நாடு நம்ம பாஸ்போர்ட் எடுத்துட்டு போனாலும் திருப்பி திருப்பி பார்ப்பான். கரெக்டா இல்லையா? இப்ப மோடி அவர்கள் பிரதமரான பிறகு உலக நாடுகள்லாம் மோடி எப்ப வருவான்னு வெயிட் பண்றாங்க. உண்மையா இல்லையா? இந்தியாவின் கௌரவம், இந்தியாவின் மரியாதை உலக அளவில் உயர்த்தி இருக்கிறார் மோடி அவர்கள். பொருளாதார ரீதியாக உயர்த்தி வர்றாரு. கொரோனா நேரத்தில் பெரிய நாடுகளே தத்தளித்த பொழுது இந்தியாவின் பொருளாதாரத்தை வீழாமல் பார்த்துக் கொண்டது மத்திய அரசாங்கம். இன்னும் சொல்ல போனா கொரோனாவுக்கு தடுப்பூசிய நமது நாட்டில் உள்ள இவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கும் தடுப்பூசி கொடுத்து பிற நாடுகளுக்கும் அனுப்பியது இந்தியா. அந்த அளவுக்கு இந்தியா அன்றைக்கு முன்னேறி வருகிறது. அன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னது போல மோடி அவர்கள் ஆட்சி அமைத்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2019 தேர்தல் அப்ப 10 இடங்களில் முதலிடத்தில் உள்ள நாடுகள்ல இந்தியா இருந்துச்சு. இப்ப 24 தேர்தல் நேரத்தில் 5 இடங்களில் உலக நாடுகளில் முன்னேறிய நாடுகள்ல 5 இடங்களில் ஒரு நாடா இருக்கு. அடுத்த முறை 29 தேர்தல் அப்ப இந்தியா 3வது பெரிய நாடாக வல்லரசு நாடாக விளங்கும் என்று நமது உள்துறை அமைச்சர் சொல்லியது உங்களுக்கு தெரியும். அதுபோல இன்னும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இன்னும் 25 ஆண்டுகளுக்கு திட்டம் தீட்டி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை தீட்டி வழங்க இருக்கிறார் மோடி அவர்கள். அவருக்கு ஆதரவு தீட்டுகின்ற விதமாக அவருக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே மாபெரும் வெற்றியை தருகின்ற விதமாக நமது விருதுநகர் தொகுதியிலே சகோதரி ராதிகா சரத்குமார் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி சின்னமாகிய மோடியின் சின்னமாகிய பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நாங்கள் வெற்றி விழாவின் பொழுது உங்களை இங்கே சந்திக்க வேண்டும். இதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6 தொகுதிகளிலும் நமது நிர்வாகிகள் இரவு பகல் பாராத ஒரு பயணினால் நமது வேட்பாளரின் வெற்றிக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அயராது உழைத்திட வேண்டும் என்று கேட்டு வாக்களிப்பேன். நமது வெற்றி சின்னம் தாமரை. திரு பாலகுரு, திரு மாரியப்பன், ஆசைக்கனி, சிவகாசி நகராட்சி 3 முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி கட்சியிலிருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற இணைகிறார்கள். விருதுநகர் மத்திய மாவட்ட செயலாளர் சகோதரர் சந்தோஷ்குமார் அவர்கள் தலைமையில் செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். எப்போதும்